உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா ஏய் எங்கடி போன? சும்மா கோவிலுக்கு வெளியில என்ன இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போனேமா. அதுக்கு சொல்லாம கொள்ளாம போவியா? கோவிலுக்கு வந்துட்டு தனியா எங்கேயும் போக கூடாது, புரியுதா? சரிங்கம்மா. டேய், என்னடா இது? என்ன எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அது உனக்கு நந்தினிக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு ஜோசியர் சொன்னார்ல. ஆமா, அதான் யாகம் வளர்க்கறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மா எதுக்குமா இந்த பூஜை? உனக்காகவும் அருளுக்காகவும் தான் இந்த பூஜை. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட ஜோசியக்காரன் என்ன சொல்லி இருந்தாலும் நம்ம சாமி முனீஸ்வரன்ட்ட வந்து யாகத்தை வளர்த்து பூஜையை பண்ணுனா பொருந்தாத எந்த ஜாதகமா இருந்தாலும் பொருந்தும். அப்பேற்பட்ட சாமி இந்த சாமி. யாகம் பண்ணி வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் சேராம பிரிஞ்சு வாழ்ந்தவங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. பொண்ணையும் பையனையும் யாகத்துல வந்து உட்கார சொல்லுங்க. சரிங்க ஐயா, வா போலாம். அருள், அப்பா இங்க வாப்பா. இந்த வந்துடுறேன்டா. நந்தினி, நீ வாமா. போ. நீங்க 2 பேரும் யாகத்துல உட்காரணும், வாங்க போலாம். மாலையை எடுத்து பொண்ணுகிட்ட கொடு தம்பி. நீங்கள் எடுத்துக்கங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிங்க. நான் சொல்ற மந்திரத்தை 2 பேரும் திரும்ப அப்படியே சொல்லுங்க. சரி சார். பூவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கலசத்து மேல போடுங்க. ஓம் முனீஸ்வரரே போற்றி. ஓம் முனீஸ்வரரே போற்றி. முனீஸ்வரரே போற்றி. ஏய், சாமியை கும்பிடு. டேய், என்னடா? ஒரு நிமிஷம். டேய், என்னடா? அக்கா, இப்ப ஏன் கடுகடுன்னு இருக்க? மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வச்சுக்க. உன்னை கொல்ல போறேன் பாருண்ணா. அக்கா, ஏன் மேல எதுக்கு கோபப்பட்டு இருக்க? டேய், என்ன செய்வேன்னு சொல்லி நீ என் கூட இங்க கிளம்பி வந்த? இந்த கோவிலை விட்டு போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொன்னேன்ல. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி எதுவும் நடக்க போற மாதிரியே தெரியலையே. அக்கா, ஏன்க்கா அவசரப்படுற? அந்த பூசாரி என்ன சொன்னா? அந்த முனீஸ்வரன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பாரு தானே சொன்னா? ஆமா,
இப்ப நான் பண்ற வேலையில முனீஸ்வரன் கோவப்பட்டு தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு அப்படி என்னடா பண்ண போற? ஏக்கா கொளுத்தி விட போறேன். பூம். கொளுத்தி விட போறியா? புரியல. என்னத்த கொளுத்தி விட போற? இருக்கா கொளுத்தி விட்டதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப. டேய், இருக்குத்தனமா எதுவும் செஞ்சு தொலைச்சிராதடா. அக்கா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ வாக்கா, நீ வாக்கா. ஐயோ சுபு, ஏன்டா அப்படி பண்ண? இப்ப உன்னால ஏன் புள்ள கை வந்து போச்சு? அக்கா அந்த பூஜையை நிறுத்தறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். பூஜையை நிறுத்துறதுக்கு இப்படி புடவையில நெருப்பு வைப்பியா? முட்டா பயலே. வேற ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்றது? இப்படி புதுசா ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் அவசகுணம்னு சொல்லி பூஜையை நிறுத்திடுவாங்க, கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பூசாரி சரியான டுபாகூரா இருப்பான் போல இருக்கு. காசுக்கு ஆசைப்பட்டு புடவையில நெருப்பு போட்டும் அது ஒரு விஷயம் பெருசு படுத்தாம திரும்ப பூஜையை பண்ணலாம்னு சொல்றான். பேசாதடா நீ. நீ பண்ண முட்டாள்தனத்தினால என் புள்ள கை எப்படி வந்து போச்சு தெரியுமா? பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படிதான் அந்த வலியை அவன் தாங்கிக்க போறானோ தெரியல. அக்கா அருள் போய் நெருப்பு அணைப்பான்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? நீ வாய மூடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேனத்தனமா எதுவும் செஞ்சுட்டு இருக்காத. சொல்லிட்டேன். எல்லாத்த விட எனக்கு என் புள்ள ரொம்ப முக்கியம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.